ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்க கஷ்டப்பட்டு அந்த காசு ஒரு காளையை வாங்கணும்டா. அது கிட்டத்தட்ட இப்போலாம் ஒரு காளை கண்டு எடுக்கணும்னாலே 12 ரூபா 15 ரூபா மணிக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பசங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கே அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படிக்கிற பசங்க லீவு சென்னையர் லீவ் வந்தாலே ஏதாச்சும் வேலைக்கு போய் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிக்க போவாங்க, கேட்ரிங் இந்த மாதிரிக்கு எல்லா வேலையும் இந்தந்த வேலைன்னெலாம் கிடையாது. இந்த வயக்காடு உழுதா, வயக்காட்டில் நாற்று சமக்க எந்தாச்சும் வேலை அவங்களுக்கு தேவை காசு வந்தால் போதும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவன் ஒரு கண்டை வாங்கி அது மாடாக்குறதுக்கே 2 வருஷம் ஆயிரும். அந்த 2 வருஷம் அவன் மாடு பக்கத்துலேயே இருந்து பாதுகாத்து அவன் கட்டையில் அவுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அந்த கட்டைக்கு கொண்டு போகிறதுக்கே டோக்கன் கிடைச்சாதான் அவன் கொண்டு போக முடியும். அவன் டோக்கனுக்கு கிடைக்காம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே டோக்கன் கிடச்சி அங்கே போய் அவுத்து அது மாடு பிடி மாடானா அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த சின்ன பெரிய ஆளுகளை காட்டிலும் சின்ன பசங்க வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். படிச்சு ஒன்றும் ஆக மாட்டேன், மாடை கூட மேயிடான்றாங்க. மாடை மேயிறன்னு சொல்றீங்களா?